ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. விநாயக புராணம் சாப்டர் 37 மயில் வாகனர். ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரும் யுத்தம் நடந்தது. இருவரும் பல நாட்கள் இடைவிடாது போரிட்டு வந்தனர். அசுரர்களை வெற்றி கொள்வது கடினம் என்பதை கண்ட தேவர்கள் வேத சாஸ்திரங்களையே அஸ்திரங்களாக்கி அவர்கள் மீது எய்தனர். அதனால் சக்தி இழந்த அசுரர்கள் ஓடி ஒளிந்தனர். தேவர்களால் போர்க்களத்திலிருந்து விரட்டப்பட்ட அசுரர்கள் சங்காசுரன் என்பவனிடம் சென்று சரணடைந்தனர். அவன் சகோதரன் கமலாசுரன் என்பவன் அண்ணனையும் விட பன்மடங்கு பராக்கிரமம் வாய்ந்தவன். அவர்களிடம் சரணடைந்த அசுரர்கள், அசுரேந்திரா, நீங்கள் இருக்கும் போது எங்களுக்கு தோல்வி என்பது உண்டா? தேவர்கள் தேவசாஸ்திரங்களையே ஆயுதங்களாக கொண்டு நம்மவரை விரட்டிவிட்டனர். தாங்கள் தான் நம் குலத்துவர் பெருமையை மீட்டுத் தர வேண்டும் என்று வேண்டினான். சங்காசுரன் சகோதரனை அழைத்து, தம்பி, தேவர்கள் போரிலே தேவசாஸ்திரங்களையே ஆயுதங்களாக பிரயோகித்து நம்மவரை விரட்டினர். வேதங்கள் பிரம்மதேவனிடம் இருக்கின்றன. நீ அவற்றை எப்படியாவது கைப்பற்றி வந்து விட வேண்டும் என்றான். தமயன் உத்தரவை சிறமையில் ஏற்று கமலாசுரன் மாயையால் பிரம்மலோகம் சென்றான். அப்போது பிரம்மதேவன் யோக நிஷ்டையில் இருந்தார். கமலாசுரன் அவரிடம் இருந்த வேதங்களை திருடிக் கொண்டு வந்து சகோதரனிடம் சேர்த்தான். சங்காசுரன் அவற்றை கடலிலே கொண்டு போய் ஒளித்து வைத்து யாரும் கைப்பற்றா வண்ணம் அவற்றைக்கு பலத்த காவல் ஏற்படுத்தினான். சிறிது காலத்துக்கெல்லாம் பிரம்மதேவன் நிஷ்டை கலைந்து கண்விழித்த போது திடுக்கிட்டார். அவர் முன்பு இருந்த வேதங்கள் காணப்படவில்லை. சகல லோகங்களிலும் ஒரே குழப்பம் மேலிட்டிருந்தது. வேதங்கள் இல்லாததால் தர்மசாஸ்திரங்கள் சரிவர நடக்காது போயின. ஞான திருஷ்டியின் மூலம் கமலாசுரன் வேதங்களை கவர்ந்து சென்று கடலிலே உழைத்து வைத்திருப்பதை பிரம்மதேவன் அறிந்ததும் திருப்பார் கடலுக்கு ஓடினார். அங்கே விஷ்ணு யோக நித்திரையில் இருந்தார். அங்கிருந்து கைலாசத்துக்கு சென்று பரமசிவனிடம் முறையிட்டார். நான்முகா, விரைவிலேயே மகாவிஷ்ணு நித்திரை நீங்கி சங்காசுரனை சம்மரிப்பார் என்றார் மகேஸ்வரன். மகாதேவா, யோக நித்திரையில் இருக்கும் அவர் எப்போது கண் விழிப்பது? அதுவரை உலகம் தத்தளிப்பதா? சங்காசுரன் போனால் அவன் சகோதரன் கமலாசுரன் இருக்கிறானே என்றார் பிரம்மதேவன். ஆம், உன்னை போன்று 1000 பிரம்மதேவன் தோன்றினாலும் கமலாசுரனை சம்ஹரிப்பது இயலாது. அவனை அழிப்பவர் சர்வ காரண மூர்த்தியாகிய விநாயகர் ஒருவரே. அவரை துதித்து பிரார்த்தனை செய்தால் உனது கோரிக்கைக்கு இணங்குவார் என்றார் பரமேஸ்வரன். அவ்விதமே பிரம்மதேவன் பத்மாசனத்தில் அமர்ந்து விநாயகரை மனத்தில் தியானித்து ஏகாட்சர மந்திரத்தை ஜபித்ததும் விநாயகர் அவர் முன்பு தோன்றினார். நான்முகா, கமலாசுரன் வேதங்களை அபகரித்து சென்றதால் அவை அழிந்துவிட்டதாக எண்ணி துயரமடையாதே. எனது மூன்று நத்திரங்களுமே வேதம், ஆகமம், புராணங்களாகும். ஆகவே கவலையை விடுத்து செல். கமலாசுரனை விரைவில் அடிப்போம் என்று அருளி மறைந்தார். பிரம்மதேவனும் துயர் நீங்கியவராய் சத்தியலோகம் திரும்பினார். விநாயகர் அழகிய அந்தணர் வடிவம் கொண்டு ஏராளமாக சிஷ்யர்கள் பின்தொடர பூவலையில் உள்ள சுந்தர ஆசிரமத்தை அடைந்தார். கோடி சூரிய பிரகாசத்தோடு அவர் வரும் திவ்ய காட்சியை கண்ட அவ்வாசிரமத்தில் இருந்த முனிவர்கள் ஓடோடி வந்து அவரை அடிபணிந்து வணங்கி வரவேற்றனர். சுவாமி, தாங்கள் யாரோ தெரியவில்லை. தாங்கள் திவ்ய தரிசனம் கிட்டிய மாத்திரத்திலேயே எங்களை பிடித்திருந்த துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டதாக நாங்கள் உணர்கிறோம். தாங்கள் சிறிது காலம் எங்களோடு தங்கியிருந்து எங்களை கிருதார்த்தர்களாக்க வேண்டும் என்று வேண்டினார். அன்பர்களே, என்னை மல்லாளர் என்று அழைப்பார்கள். அசுரர்களால் வேதாகமங்கள் களவாடப்பட்டு சென்றதால் சகல புவனங்களிலும் தர்ம சாஸ்திரங்கள் நசித்து வருவதை கேள்விப்பட்டு என்னிடமுள்ள வேத சாஸ்திர புத்தகங்களை உங்கள் உபயோகத்துக்காக எடுத்து வந்தேன். உங்கள் இருப்பிடத்தில் அடியேனுக்கும் சிறிது இடம் தந்து ஆதாரித்தால் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்றார். அதை கேட்ட முனிவரும் ஆனந்தமடைந்தவர்களாய் ஆசிரமத்தில் அவருக்கு இடம் கொடுத்தனர். மல்லாளர் தினமும் வேதங்களை எடுத்து சொல்லி உபதேசித்து வந்தார். பூவலையிலே நசித்து வந்த தர்மங்கள் மீண்டும் தழைக்கத் தொடங்கின. எங்கும் மகிழ்ச்சியும் குதூகலமும் தாண்டவமாடின. இதை கண்ட கமலாசுரன் சகோதரனிடம் சென்று, அண்ணா, தங்கள் வாக்குப்படி தேவர்களின் வலிக்குன்ற வேதங்களை கவர்ந்து வந்து கடலிலே ஒளித்து வைத்திருக்கிறேன். ஆனால் யாரோ அந்தணன் ஒருவன் சுந்தர ஆசிரமத்துக்கு ஏராளமான சிஷ்யர்களுடன் வந்திருக்கிறானாம். அவனிடம் வேத புத்தகம் இருக்கிறதாம். அதை கொண்டு அவன் முனிவர்களுக்கு தினமும் பாடம் சொல்ல யாகாதி காரியங்கள் தடையின்றி நடந்து வருகின்றனவாம். அதனால் தேவர்களுக்கும் அவிர்வாகம் கிடைத்து வருகிறது என்றான். அதை கேட்ட சங்காசுரன் இடியின என நகைத்தான். தம்பி,
ஆடிக்காற்றிலே அம்மியை புரளும்போது அருகம்புல்லை மாத்திரம். தேவாதி தேவர்கள் நம்மை கண்டு அஞ்சி நடுங்கி பணியும் போது கேவலம் இந்த அந்தணர் என்ன செய்ய முடியும்? இப்போதே நீ வீரர்களுடன் சென்று அவனை ஒழித்து வா என்றான். சகோதரன் சொன்னாலும் கமலாசுரனுக்கு அந்த பிராமணனை பற்றி சிறிது சந்தேகமே தோன்றியது. இந்திரன் முதலான தேவர்கள் பயந்து நடுங்கும் போது அவன் தைரியமாக அவர்களுக்கு எதிராக வேதங்களை போதிக்க வந்திருப்பது அவனிடம் அசாதாரணமான சக்தி ஏதோ இருப்பதால் தான் என எண்ணினான். ஆகவே நான்வல்கை பகைகளுடன் புறப்பட்டு சுந்தராசிரமம் வந்தான். கமலாசுரன் ஆசிரமம் வரும் முன்னதாகவே அவன் வருகையை பற்றி ஆசிரமத்தில் ஒரு அசிரீரி சொல்லியது. அதை கேட்ட முனிவர்கள் நடுநடுங்கினர். இப்புவன வாழ்க்கை முடிந்துவிட்டதோ என இவர்கள் பதைத்தனர். மல்லாளர் அவரை பார்த்து, முனிபொங்குவர்களே, ஏன் பயப்படுகிறீர்கள்? கமலாசுரன் உங்களை ஒன்றும் செய்துவிட மாட்டான். உங்களை பாதுகாக்கவே நான் வந்துள்ளேன். என்னை சாதாரணமாக எண்ணாதீர்கள். இதோ பாருங்கள் என்று சொல்லி இமைக்கும் நேரத்தில் ஏராளமான வீரர்களை ஆசிரமம் முழுமையும் உண்டாக்கி நிறைத்துவிட்டார். அவற்றை கண்ட முனிவர்கள் சகல புவன காரணரை அங்கு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவரை வேதங்களால் துதித்தனர். அதே சமயம் கமலாசுரன் நடத்தி வந்த அசுரப்படைகளும் அங்கு வந்து சேர்ந்தன. விநாயகரால் தோற்றுவிக்கப்பட்ட வீரர்கள் அசுரப்படைகளினுடைய புகுந்து இரு புறங்களிலும் பாய்ந்து அகப்பட்ட வீரர்களை வெட்டி மாய்த்தனர். எங்கும் இரத்த ஆறு ஓடியது. அதிலே அறுபட்ட மனித தலைகள் மிதந்து சென்றன. கமலாசுரன் நாகாஸ்திரத்தை விட அதனால் விநாயகரின் வீரர்கள் விஷமுண்டவர்களைப் போல களைத்து வீழ்ந்தனர். உடனே பகவான் சக்கராயுதத்தை விட இது நொடிப்பொழுதில் நாகங்களை அழித்து வீரர்களை காப்பாற்றியது. அதை கண்ட அசுரன் மிகுந்த சீற்றத்தோடு சக்கராயுதத்தை விடுத்தான். ஆயிரக்கணக்காக முனைகளில் தீப்பொறி பறக்க அந்த அஸ்திரம் பாய்ந்து வரும்போது அதன் ஜுவாலை முன் நிற்காது படை வீரர்கள் சிதறி ஓடினர். எங்கும் உஷ்ணம் தகித்தது. பகவான் புன்னகை செய்தவராய் தமது சக்கரத்தை நீட்ட அசுரனால் ஏவப்பட்ட ஆயுதம் தானே வந்து அதோடு ஐக்கியமானது. எங்கும் ஒரே கோஷம் வழிந்தது. கமலாசுரன் கோபத்தால் கனல் தெரிக்க மழு ஆயுதத்தை விட அதுவும் பலனற்று போய்விட்டது. அடுத்து வருணாஸ்திரத்தை விட எங்கும் பயங்கர மழை ஊழிக்காற்றோடு பெய்யத் தொடங்கியது. விநாயகர் மேகங்களை வரவழைக்க அவை ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாது அனைத்தையும் குடித்துவிட்டனர். பின்னர் அசுரன் பலபடியாக அஸ்திரங்களால் பகவானை அவனுடைய படையினரையும் வாட்ட பகவானும் ஒவ்வொன்றுக்கும் பதில் அஸ்திரம் விடுத்து அவனது அஸ்திரங்கள் பயனற்று போகும்படி செய்தார். இவ்வாறு யுத்தம் வெகு நேரம் பயங்கரமாக நீடித்தது. அதன் உக்கிரத்தில் அண்ட சராசரங்களும் நடுங்கின. இதற்குள் அஸ்தமித்து விடவே அன்றைய சண்டை நிறுத்தப்பட்டது. மீண்டும் சூரியோதயமானதும் சண்டை தொடரலாம் என எஞ்சிய வீரர்களுடன் கமலாசுரன் அரண்மனை திரும்பினான். முனிவர்கள் பகவானின் பிரதாபங்களை கண்டு அவரை பலவாறு துதித்து போற்றினர். எம்பெருமானின் திருவருளால் யுத்தத்திலே அசுரனால் மாய்க்கப்பட்ட வீரர்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தனர். முனிவர் பெருமக்களே, யுத்தத்திலே அசுரனுடன் போரிட்டு அவனது திறமையான அஸ்திர பிரயோகங்களுக்கு பதில் பிரயோகம் செய்து அவற்றை பலனற்று போகும்படி செய்ததை பார்த்தீர்கள். நாளை யுத்தத்தில் அவனை சம்ஹரிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஒரு உபாயம் சொல்லுங்கள் என்றான். சுவாமி, தாங்கள் எங்களை சோதிக்கிறீர்களா? இருப்பினும் தாங்கள் கேட்பதால் சொல்லுகிறோம். கமலாசுரன் ரதத்திலே அசுவத்தின் மீதும் கஜத்தின் மீதும் ஆரோகணித்து போரிடும் போது தங்களுக்கும் ஒரு வாகனம் இருப்பது உசிதம் என்று தோன்றுகிறது. முறைப்படி யாகம் ஒன்று செய்தால் யாக குண்டத்திலிருந்து மயில் ஒன்று வெளிப்படும். அதனை தாங்கள் வாகனமாக உபயோகித்து போரிட்டு அரசனை சம்ஹாரிக்க வேண்டும் என்று கார்கியர் என்பவர் சொன்னார். அன்பர்களே, என் உள்ளத்து விருப்பத்தை தான் கார்கியரும் பிரதிபலித்தார். அவ்வாறே செய்யுங்கள் என்று விநாயகர் திருவாய் மலர்ந்தருள முனிவர்கள் வேள்விக்கான காரியங்களில் இறங்கினர். யாகம் முடியும் போது யாக குண்டத்திலிருந்து பிரம்மாண்டமான மயில் ஒன்று வெளிப்பட்டது. அதை கண்ட மாத்திரத்திலேயே மூவலகில் வாழ்ந்து வந்த சர்ப்பங்கள் நடுங்கின. தேவர்கள் பூமாரி பெய்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். விநாயக பெருமான் அம்மயில் மீது ஆரோகணித்து கமலாசுரனுடன் யுத்தத்துக்கு புறப்பட்டார். அப்போது புத்தி தேவியார் பகவானை பணிந்து, சுவாமி, அடியாளுக்கு உத்தரவிட்டால் நொடிப்பொழுதில் அசுரனின் படைகளை துவம்சம் செய்து திரும்புவேன் என்றாள். பகவானும் புன்னகை செய்து அவ்வாறே அருள புத்தி தேவியார் விமானத்தில் ஏறி யுத்தத்துக்கு புறப்பட்டார். யுத்த களத்தை அடைந்து புத்தி தேவி தனது சக்தியால் அளவற்ற வீரர்களை உற்பத்தி செய்து படைகளை வியூகம் செய்து நிறுத்தினாள். கமலாசுரன்
தன்னுடைய வீரர்களை நன்கு உற்சாகப்படுத்தி தேவியின் வீரர்களை தாக்க செய்தான். அங்கங்கே அவளும் உட்புகுந்து பற்பல அஸ்திரங்களை விடுத்தும் எங்கும் பிணக்குவியலாக விழ செய்தாள். அசுர சேனைகளின் முன்பு தன் சேனைகள் தளர்ச்சி அடைகின்றன என்பதை கண்ட புத்தி தேவி மிகுந்த கோபம் கொண்டாள். அவள் கோபத்திலிருந்து வீரன் ஒருவன் தோன்றினான். மைந்தா, சுந்தர ஆசிரமத்தில் மயூரத்தின் மீது மயூரேஸ்வரராக உன் தந்தை சித்தி தேவியரோடு முனிவர் புடைசூழ வீற்றிருக்கிறார். அவரை சென்று பணிந்து அவர் அருள் பெற்று யுத்தத்துக்கு போ என்று உத்தரவிட்டாள். அவனும் ஆசிரமத்தை அடைந்து விநாயகரை பணிந்து வணங்கினான். பகவான் நடந்ததை அறிந்து, முனிவர்களே, இவன் என் குமாரன், புத்தி தேவியாரின் கோபத்திலே தோன்றியவன். இவனால் நமக்கு அநேக லாபங்கள் ஏற்படப் போகிறபடியால் இவனுக்கு லாபன் என்ற பெயரை விளங்கட்டும் என்று சொல்லி அவனுக்கு சகல வரங்களையும் கொடுத்து யுத்தத்துக்கு அனுப்பி வைத்தார். யுத்த களத்திலே புகுந்து லாபன் அசுரர் படைகளை சின்னா பின்னப்படுத்தினான். அவனுடைய சீற்றத்திற்கு முன்பு நிற்க மாட்டாது அசுர வீரர்கள் புறமுதுகிட்டு ஓடினர். கமலாசுரன் அவர்களை தடுத்து நிறுத்தி லாபன் மீது அளவற்ற பானங்களையும் அஸ்திரங்களையும் சொரிந்தான். ஆனால் தேவியின் புத்திரனோ அவற்றை சிறிதும் லட்சியம் செய்யாது ஒதுக்கி தள்ளியதோடு எண்ணற்ற பானங்களால் கமலாசுரனையே அடித்தான். பார்த்தான் கமலாசுரன் இனி சமாளிக்க முடியாது என தோன்றியது. கடைசியாக மோகனாஸ்திரத்தை எடுத்து விட்டுவிட்டான். பகவானின் வீரர்கள் அதனால் கட்டுண்டு மயங்கி வீழ்ந்தனர். லாபன் ஒருவன் மட்டும் அந்த அஸ்திரத்துக்கு கட்டுப்படவில்லை. புத்திரனின் பெருமையை எடுத்துக்காட்ட விநாயகரும் மோகனாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவர் போல் மயங்கி வீழ்ந்தவராய் படுத்து கிடந்தார். லாபன் மட்டும் தன்னந்தனியாக நிற்பதை கண்ட கமலாசுரன் அதிக ஆச்சரம் அடைந்தவனாய் அவனை தாக்கினான். லாபன் இவன் தாக்குதல்களை எதிர்த்து பயனற்ற தாக்கினான். அப்படியாக இருவரிடையே இடைவிடாது யுத்தம் நிகழ்ந்து இருவரும் அஸ்திரங்களை விடுத்து மாயையில் பற்பல உருவங்களை எடுத்து போரிட்டனர். இப்படியாக 6 நாட்கள் போர் நடந்தது. கமலாசுரனுக்கு கை தளர்ந்து விட்டது. இனி அதிக நேரம் தாக்கு பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்து யுத்த களத்தை விட்டு தன் அரண்மனைக்கு யாரும் அறியாது போய்விட்டான். அசுரன் ஓடிவிடுவே லாபன் யுத்த களத்திலிருந்து ஆசிரமம் திரும்பினான். அங்கே மோகாசுரத்தால் விநாயக பெருமானம் கட்டுண்டு கிடப்பதை கண்டு திடுக்கிட்டான். சகல காரியங்களுக்கும் காரணபூர்த்தியாக விளங்கும் எம்பெருமான் 6 நாட்களாக மோகனாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு எழுந்திருக்காது கிடக்கிறார் என்றால் அது ஏதோ ஒரு திருவிளையாடல் என்று உணர்ந்த அவன் அதை உலகுக்கு காட்ட விரும்பியவனாய் அக்னியை வளர்க்க செய்தான். அதை மும்முறை வலம் வந்து தந்தையை மனதிலே தியானித்தவனாய் அக்னியில் குதிக்க சென்றான். அப்போது மயங்கமாகி கிடந்த விநாயகர் சலேல் என்று எழுந்து அவனை தடுத்து நிறுத்தி, மகனே, உன்னை சோதிக்கவே இவ்வாறு நான் மோகனாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டதாக நடித்தேன் என்றார். யுத்த களத்திலிருந்து லாபனால் அடிக்கப்பட்டு ஓடிய கமலாசுரன் மீண்டும் படைகளை திரட்டி கொண்டு சண்டைக்கு வந்தான். இனியும் அவனை வெட்டு வைப்பது கூடாதென்று விநாயகரை யுத்தத்துக்கு புறப்பட்டார். எம்பெருமானே நேரடியாக யுத்தத்துக்கு வந்ததும் கமலாசுரன் மாயை உருக்கொண்டு ஆகாயத்திலிருந்து பானங்களை மழையாக பொழிவித்தான். பானங்கள் எங்கிருந்து வருகின்றன என்பது தெரியாது திக்குமுக்காடி தவித்தனர் பகவானின் படை வீரர்கள். பகவானும் பாசத்தை விடவே அது கமலாசுரனை இழுத்து வந்து பகவானின் எதிரில் கொண்டு வந்து நிறுத்தியது. அடே அந்தனா, வேதத்தை கொண்டு தேவர்களுக்கு மீண்டும் அவிர்வாகம் கிடைக்க செய்தவன் நீதானா? உன்னை ஒரு நொடியில் நொழித்து விடுகிறேன் பார் என்று கர்ஜித்து கொண்டே கமலாசுரன் தண்டாயுதத்தால் பகவானின் மார்பில் ஓங்கி அடைத்தான். தமது தண்டாயுதத்தால் அதை தடுத்து பொடிப்பொடியாக போகும்படி செய்த விநாயகர் கமலாசுரன் மார்பு பிளந்து போகும்படி ஓங்கி அவனை அடித்தார். அவன் உடல் 2ஆக பிளக்கவே 4 புறமும் இரத்த துளிகள் சிறுதறின. என்ன ஆச்சரியம்! ஒவ்வொரு இரத்த துளிகளிலிருந்தும் ஒரு கமலாசுரன் தோன்றினான். கைகளிலே கதைகளை சுழட்டி கொண்டு ஹாஹா ஹூஹூ என கர்ஜித்து கொண்டு யுத்த களத்திலே புகுந்தனர் அவர்கள். அதை கண்ட தேவர்கள் நடுங்கி போய்விட்டனர். ஒரு கமலாசுரன் இருந்ததற்கு இத்தனை காலமாக அவர்கள் கஷ்டப்பட்ட நேர்ந்ததே. இப்போது ஆயிரக்கணக்கான கமலாசுரர்கள் தோன்றிவிட்டார்களே, தேவகுலமே அழிந்துவிடப் போகிறதா? விநாயகருக்கு பெரும் கோபம் வந்துவிட்டது. மயிலின் மீது ஆரோகணித்தவராய் யுத்த களம் முழுவதும் சுற்றி பந்தாடுவது போல் வீரர்களை அழித்தார். ஆனால் வீரர்களின் இரத்த துளிகள் பூமியில் விழ விழ எண்ணற்ற வீரர்கள் தோன்றியவாறாக இருந்தனர்.
லாபன் நிலைமையை உணர்ந்து ஓ ஓ மனத்திலே தாயார் இருவரையும் நினைத்து துதித்தான். அவர்கள் 9 கோடி பூதங்களை உற்பத்தி செய்து யுத்த களத்துக்கு அனுப்பினர். பூதங்கள் வீரர்களின் ரத்தம் ஒரு சொட்டு கூட தரையில் விழாதவாறு குடித்து விட்டனர். கமலாசுரன் தனியானான். விநாயகர் சூலத்தை எடுத்து ஏவ அது அவனை 3 துண்டுகளாக பிளந்தது. அவனது ஆவி எம்பெருமானின் திருவடியில் வந்து சேர்ந்தது. எங்கும் மலர் மாறி பெய்தது. தேவ துந்துபி முழங்கியது. கிண்ணறர் கிம்புருடர் முதலியோர் இன்னிசை முழங்கினர். தேவர்கள் துன்பம் நீங்கியவர்களாய் எம்பெருமானை வலம் வந்து வேதங்களால் போற்றி துதித்து பலவாறாக வணங்கினர்.